டாஸ்மாக்ல என்னப்பா அது பார்ட்டி ஃபண்ட். அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசினுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. மாண்புமிகு அலோ பண்றேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க. அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுப்பேன். உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க. நான் கொடுக்கறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க. என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்கார்றதா முறை. உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. தயவுசெய்து உட்காரு. நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கேன். நான் அனுமதிக்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். மாண்பு முதலமைச்சர் நீ கண்டினியூ பண்ணி முடிக்கலாம்.
நீ எல்லாரும் எழுந்திரிச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க, நான் தான் சொல்லியிருக்கேனே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதுல பாயிண்ட் ஆஃப் கேளுங்க, அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாளில் இந்த சபையுடைய மரபையும் பாரம்பரியத்தை பற்றியும் நமக்கு வகுப்பெடுத்தார்கள். அந்த மரபுப்படி எங்களுடைய தலைவருடைய வழியில் இந்த சட்டசபைகளுடைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக ஒரே நிமிஷம் பேசுறேன். சட்டத்திற்காக பேசும்பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஒரு 2-3 முறை தான் அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்ச இவங்க குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னதுபடி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாரி இருக்கிறத பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.